உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா நவம்பர் மாத பலன்கள். இந்த நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். அடுத்து துலாம் ராசியில சூரியனும் நீச்சமாக இருக்கிறார். அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாயும் புதனும், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ரத்தோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள். இந்த மாதம் ஆரம்பிச்சு 3ஆம் தேதியே பாத்தீங்கன்னா சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு 3ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் பெயர்ச்சி அடைகிறார். அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார். வக்ரத்தன்மை பெற்று இந்த மாதத்தின் இறுதியில 24ஆம் தேதி அவர் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாகி வர்றார். அதாவது வக்ரத்தன்மை பெற்றதுனால அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த நேரத்துல இந்த நவம்பர் மாதத்துல அந்த சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி அந்த நீச்ச நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி தன்மைகள். இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்கிறார். இவர் இந்த மாதம் 12ஆம் தேதி தன்னுடைய நிலையை வக்ரத்தன்மையாக மாற்றிக்கொள்கிறார். உச்சம் பெற்ற குரு வக்ரத்தன்மையாக மாறும் போது என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து இந்த மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி வக்ரமாக இருந்த அந்த சனி பகவான் 5 மாத காலமாக இந்த மாதத்தின் இறுதியில வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதனால இந்த நவம்பர் மாதம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகங்களின் மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பர்கள், சிம்ம ராசி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வருஷம் முழுவதுமே 2025 என்னைக்கு ஆரம்பிச்சதோ மிகப்பெரிய ஒரு நஷ்டங்கள், மிகப்பெரிய ஒரு இழப்புகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுலயும் கடந்த மே மாதத்துல இருந்து அதிகப்படியான ஒரு தொழில் நஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. ஏன்னா நிறைய சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய தொழிலை மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அடைந்து, அவமானம் அடைந்து, அடுத்து தன்னுடைய உறவுகளையும் பிரியக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. இவர்களுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த கேதுவினுடைய ராசியின் மீது கேது சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள், எந்த விதமான ஒரு ஸ்திரமான ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இல்ல இந்த சிம்மராசி என்பவர்கள். கடந்த ஒரு வருடமாகவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரமான ஒரு முடிவு அப்படின்றது எங்க கிட்ட இல்ல அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் நிறைந்த ஒரு நபர்களாக இருப்பாங்களோ அதுல இருந்து இப்போ 0% இருக்கிறாங்க. எந்த விதமான ஒரு தைரியமும் இல்ல, அடுத்த ஹோப்பே எங்களுக்கு இல்ல, எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியல. இதுல நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான, அடுத்த வேலை ரீதியான ஒரு நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள். அந்த குடும்பம் ஏண்டா நமக்கு இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு நிறைய ஒரு வாழ்க்கையில எதையுமே யார்கிட்டயுமே பரிமாறிக்க முடியாத அளவுக்கு சில மனதளவு பிரச்சனைகளை இந்த சிம்மராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று வருகிறார். இந்த 12ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த இடமாற்றம் மூலமாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இவர் அதிசாரம் பெற்று ஒரு 45 நாட்களுக்கு தான் அந்த குரு பகவான் இருக்கிறாரு. அதனால இந்த 45 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் அமையும். அந்த இடமாற்றத்தின் மூலமாக
நல்ல ஒரு மாற்றங்களும் ஒரு நல்ல ஒரு நன்மையான ஒரு வாழ்க்கையும் அமையறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி நீச்ச நிலையிலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயணிக்க போறார். அதனால இப்பவே இருந்தே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு போல்டா ஒரு ஸ்திரமான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. ஆனா வேலை ரீதியான ஒரு சுமைகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால அந்த அஷ்டம சனி அப்படின்றது முழுமையாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இதனால வேலை சம்பந்தப்பட்ட சில சுமைகள், தேவையில்லாத ஒரு கடுமையான ஒரு போராட்டங்கள், இது எல்லாமே நீங்க வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல இருக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிற அலுவலகத்துல இந்த மாதிரியான மாற்றங்களையும் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இடமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன காரணம் என்ன விஷயம் அப்படின்னே தெரியாம உங்களை இடமாற்றம் செய்வாங்க. இதனால மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில நான் முதலே சொன்ன மாதிரி சில இழப்புகளை சந்தித்த இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்க போது. இந்த நவம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில்கள் அதிகப்படியான ஒரு வளர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அங்க இருந்துட்டு நீங்க இந்தியாவுக்குண்டான ஒரு தொழிலையும் பார்த்துக்கலாம், அங்கேயும் வேலை செஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அங்க நீங்க புதுசா சில பிரான்ச்சஸ் எல்லாம் அமைக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட சில தொழில்களை உடைய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். அதாவது ரெஸ்டாரண்ட்னா பாத்தீங்கன்னா காட்டேஜஸா வச்சிருக்கிறவங்க, அடுத்து ஹாலிடே ஹோம்ஸா வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரியாக ரிசார்ட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு லாபங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அந்த லாபங்கள் எல்லாமே நீங்க கடந்த காலத்துல ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த காலகட்டம் ப்ரொஃபஷனல் ஜாப் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ஆடிட்டர்ஸ், IAS, IPS இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வேலைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், உங்களுடைய வேலையில கடந்த காலத்துல ஏற்பட்ட பனிஷ்மெண்ட், அதாவது யாரோ செஞ்ச தப்புக்காக உங்களை போட்டு தலையை உருட்டுறது, இது எல்லாமே நடந்திருக்கும். இதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். டாக்டர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில பெரிய அளவுக்கு ஏற்றங்களே இருக்காது. ஏதோ நீங்களும் காலையில போறீங்க வர்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு அந்த தொழிலுக்குண்டான ஒரு தேவைகள் நிறைவேறாம இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த நவம்பர் மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் காதல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல கொஞ்சம் பிரிவுகளோ இல்ல அந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஆனா தற்காலிக பிரிவு மட்டும்தான், நிரந்தர பிரிவு அப்படின்றது எந்த ஒரு இடத்துலயும் இல்லை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. அதனால திருமணம் சார்ந்த சில விஷயங்கள்ல கொஞ்சம் நாள் எடுத்து நீங்க திருமணத்திற்கு முயற்சி செய்யும் போது அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.